Hi all, Assalamu alaikum. This is Mubina from Mubi's Recipes. நம்ம சேனலுக்கு புதுசாக உள்ளவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு கிராப் மசாலா ரொம்ப ட்ரையாக இருக்க போது ரொம்ப சூப்பரான இந்த ட்ரை கிராப் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். கிராப் வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயமும் தக்காளியும் அரைச்சி வச்சுருக்கேன். என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள் இது மட்டும்தான். இப்போது கிராபை நம்ம டேரெக்டாக பேனில் சேர்த்துடலாம். நல்லா மஞ்சள்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கிராப் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் அரைச்சி எடுத்து வச்ச இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். 1/2 kg கிராபுக்கு ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளி பேஸ்ட்டும் கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கிராப் கொஞ்சம் கேஸ் உள்ள ஐட்டம், அதனால் நிறையாவே சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு பச்சை மிளகாவும் ஃப்ரெஷ்ஷான உள்ள கருவேப்பிலையும் நம்ம இப்போ உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்குன்னு நம்ம எடுத்து வச்சுருந்த 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு இதை கையால் நல்லா பிசைஞ்சு விடுங்க. இதுக்கு தண்ணி எதுவும் நம்ம சேர்க்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரம் இந்த மசாலாஸில் இந்த நண்டு நல்லா ஊறணும். மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வச்சுருங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் நம்ம டேரெக்டாக அடுப்பில் வைக்க போகிறோம். இந்த கிராப் மசாலா நல்லா சூப்பராக ட்ரையாக நம்மளுக்கு கிடைக்கும். எல்லா மசாலாவும் அந்த நண்டில் உள்ளே போய் நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் இப்போ அடுப்பில் வைக்க போகிறேன். வச்சுட்டு இப்போ நான் ஆயில் மேலே நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம லெட்டு போட்டு மூடி வைக்கணும். ஒரு 5 மினிட்ஸ்லேயே இந்த நண்டில் உள்ள தண்ணி ரிலீஸ் ஆகும். அப்போ நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லெட் போட்டு மூடி வைக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி ரிலீஸ் ஆகிருக்கு நண்டுலேருந்து. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நான் ஒரு லெட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். ஒரு 7 நிமிஷம் நல்லா இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. 7 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ட்ரையாக இருக்குது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி திருப்பியும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சிடலாம். அப்போ மசாலா எல்லாம் நண்டில் நல்லா ஒட்டி வரும். அதுக்காக ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், இந்த நண்டில் எல்லா மசாலாவும் சூப்பராக ஒட்டியிருக்கு. பேனில் எந்த மசாலாவுமே இல்லை, எல்லாமே நண்டில் நல்லா ஒட்டியிருக்கு. நல்லா ட்ரையான கிராப் மசாலா ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கிராப் செய்யும் போது நம்மளுக்கு சூப்பர் ஸ்பைஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி நல்லா ட்ரையான கிராப் மசாலா சாப்பிடணுன்னு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு நான் இறக்கிடுறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் முபீஸ் ரெசிபியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் நான் போடுற வீடியோ எதையும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.